நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகி மாவில் கேழ்வரகு மாவில் வச்சு கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவோம். கேழ்வரகு மாவில் எப்படி இடியாப்பம் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தான் ராகி மாவு போடலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு வெதுவெதுப்பான தண்ணீர் ஊற்றி இப்போ மாவை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நான் பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. அதனால் இன்றைக்கி இதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதோட அச்சில் வச்சு புழிஞ்சு விட்டுடலாம் நம்ம தட்டில். இப்போ பாருங்கள், நான் தட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் மாவு வந்து ரொம்ப வெள்ளை மாவை விட இது கொஞ்சம் லூஸாக வச்சுங்க. ஏன்னா ராகி மாவு கலக்கிறதுனால கொஞ்சம் டைட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி வச்சு பிணைஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ அந்த தட்டில் புழிஞ்சு விட்டுடலாம். நான் புழிய போகிறேன். இது வந்து நீங்கள் அரிசி மாவு கலக்காமல் வெறும் ராகி மாவில் மட்டும் இதை புழியவே முடியாது. இது இடியாப்பம் வரவே வராது. வெள்ளை மாவில் செய்கிற மாதிரி இதில் சாதாரணமாக புழிஞ்சிட முடியாது வெறும் ராகி மாவு வச்சு. அதுக்காக தான் அரிசி மாவு கலந்து பண்ணுறோம். இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு, வீட்டுக்காருக்கு, எனக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ்ஷுன்னா இது இடியாப்பம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ராகி இடியாப்பம்னா அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாரையும் அசத்துங்க. இதுக்கு 3 தட்டுலேயும் நான் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். வீட்டுக்காரை கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், 3 தட்டுலேயும் புழிஞ்சாச்சு. இப்போ இட்லி பானையில் தண்ணியை சுட வச்சு வச்சுருந்தேன். இப்போ 3 தட்டையும் அதில் எடுத்து வச்சிடுறேன். வச்சுட்டா 2 நிமிஷத்தில் அது வெந்துடும். சுற்றி ஆவி வந்துருச்சுனால இடியாப்பம் எவ்வளோ நேரம் வேணும்னு உங்களுக்கே தெரியும். மூடி வச்சுட்டா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ ஒரு பக்கம் 3 மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டேன். மிக்சியில் போட்டு தேவையான ஏலக்காய், தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு கல் உப்பு இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பக்கம் அதுக்குள்ளே நான் தேங்காய் துருவங்காட்டியுமே வெந்துருச்சு ராகி இடியாப்பம். இதை நான் தட்டில் எடுத்து கொட்டி வச்சுட்டு இன்னொரு ஈடியும் 3 தடவை ஊற்றி 3 தட்டுலேயும் புழிஞ்சி வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு சர்க்கரை, நாட்டு வெல்லைன்னா இதுதான் வீட்டுக்காருக்கு, பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இதை நான் நல்லா குத்தி எடுத்துக்கிட்டு தேங்காய் பாலை மிக்சியில் வச்சு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்க போகிறேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சீனி போட்டால் வீட்டுக்காருக்கும் சரி பசங்களுக்கும் சரி அது பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி வெல்லம், நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்போ கொடுத்தா அப்படியே பிடிக்கும். நானும் அது மாதிரி செஞ்சுக்கிட்டேன். நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி இது ஒரு வீடியோவாக போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் அதை போட்டிருக்கேன். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் நல்லா இருக்கா, பிடிச்சிருந்தா, பிடிக்கலையா இதெல்லாம் சொல்லுங்கள். ஃபைனாக எல்லாத்தையும் கலக்கி எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா அதில் இருக்கிற கல்லெலாம் இல்லாமல், டஸ்ட் இல்லாமல் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி கலக்கிட்டு எடுத்துங்க. தேங்காய் பால் என்ன கலரில் இருக்குது பாருங்கள், வெல்லம் போட்டதுனால இப்படி தான் இருக்கும். இப்படி எடுத்துக்கிட்டு 2 இடியாப்பத்தை எடுத்து வச்சு இந்த பாலை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அப்படி அல்லும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.